பாஜக என்றைக்குமே நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு நம்ம தொடர்ந்து ஏன் சொல்லிட்டு வரோம் அப்படின்னா, முதல்ல அவங்க எப்படின்னா ரொம்ப அறிவுபூர்வமாகவும் இதில் என்ன தப்பு அப்படின்ற மாதிரி தான் நம்ம மண்டையில் விதைப்பாங்க. அதன் பிறகு அவங்களுடைய புத்தியை நிறைய இடத்துல காமிச்சிக்கிட்டும் இருக்கிறாங்க. அதற்கு மிகச்சிறந்த உதாரணம் என்னன்னா, இன்றைக்கு மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக என்ன செஞ்சுருக்குதுன்னா, இந்தி மொழி கட்டாயம், அதாவது மராட்டி கட்டாயம் இல்லை. அதாவது என்ன சொன்னாங்க, முதல்ல இங்கிலீஷ் படிச்சுக்காங்க, ஒரு தாய்மொழி ஒன்று படிச்சுக்காங்க, அதன் பிறகு ஹிந்தி படிச்சுக்கலாம் அப்படின்னா மும்மொழி கொள்கையை எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்க. இப்போ இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ மராட்டி படித்தா படி, இங்கிலீஷ் படித்தா படி, ஆனால் ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு 1லேருந்து 5வது வரையும் ஹிந்தி கட்டாயணும், அப்புறம் 1லேருந்து 12வது வரையும் ஹிந்தின்னுவான். அந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான். அதை பற்றி தான் கொஞ்சம் விரிவாக இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். முதல்ல அவங்க எப்படின்னா, ஃபஸ்ட்டு உள்ளார கொஞ்சமாக நான் அதாவது இருக்கிறது கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னா, அப்புறம் படுக்கிறதுக்கு பாய் கொடுங்கன்ற அளவுக்கு எடுத்து வந்துருவானுங்க அவனுங்க. அதுதான் பாஜகவுடைய சித்தாந்தம்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இதில் என்ன இருக்குன்ற மாதிரி பேச வைக்கும்போது, இப்போ யோசிச்சு பாருங்கள், நீ ஹிந்தி படித்தாலும் ஹிந்தி கட்டாயம், நீ இங்கிலீஷ் படித்தாலும் படி, இல்லை மராத்தி படித்தாலும் படின்ற மாதிரி போகும்போது என்ன ஆகுது, அப்போ 2 மொழிகளை தான் இப்போ 3வது மொழியாக இந்திய கட்டாயம் அப்படின்னும் போது அதில் தேர்ச்சி அடைஞ்சால் தான் நீங்கள் 5வது நீங்கள் பாஸ் பண்ண முடியும். அதாவது ஒரு மொழியை கூடுதலான ஒரு மொழியையும் அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு தான் பாஸ் ஃபெயில் தீர்மானிக்கிறேன். அந்த மொழி எதற்குன்னு நான் கேட்குறேன். அதனால் என்ன பயன்னா, இவங்க ரூல் ஓவர் பண்ணுறதுக்கான வேலைகளை தான் ஆர்எஸ்எஸும் சரி பாஜகவும் சரி தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கு. நீங்கள் நண்பர்களே, நீங்கள் நல்லா கேட்டுக்காங்க. தஞ்சாவூர் எதற்கு பெயர் போனது? பெரிய கோயிலுக்கு பெயர் போனது. 1000 ஆண்டு பழமையானது. இன்றைக்கி வரலையும் அத்தனை டன் எடுத்து போய் எப்படா மேலே வச்சிங்க அப்படின்னு இன்றைக்கும் வியந்துட்டு இருக்கானுங்க, ரைட்? ஆனால் யோசிச்சு பாருங்கள், தஞ்சாவூர் ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய மந்திர் மாதிரியான கோயிலை ஏன் கட்ட வேண்டும்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதைத்தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அவங்க எப்படியா இருந்தாலும் அது யாருன்னா, நம்ம ஆளுங்களை வச்சே நம்ம கண்ணை குத்துவாங்க. விஜய் மூலமாக, எடப்பாடி மூலமாக, சீமான் மூலமாக, அண்ணாமலை மூலமாக, புரிதுங்களா? நம்ம ஆட்களை வைத்தே நம்ம கண்ணை குத்த வச்சுட்டு அவங்க மறைமுகமாக இருப்பாங்க. அதான் அவங்களுடைய சித்தாந்தம். ஆனால் இதெல்லாம் புரிந்து கொண்டவர்கள் தான் நம் பாட்டனார்கள், பெரியாராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க தெரிஞ்சவங்க, அதெல்லாம் புரிஞ்சவங்க. அதனால தான் இருமொழி கொள்கை தான் வேணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே அண்ணா அதுக்கு காய் நகர்த்தினார், பெரியார் அதில் நின்னார், கலைஞர் நெஞ்சுரத்தோடு நின்னார். இன்றைக்கி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அதில் விடாப்பிடியாக நிற்கிறதுக்கு காரணம் இதுதான். நம்ம நினைக்கலாம், இப்போ தானேங்க மராட்டியில் பேசணும்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே தான், நீங்கள் மராட்டியில் பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே ஹிந்தி கட்டாயம் அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்க ரூலராக அதை செய்கிறாங்க. பார்த்தீங்களா? அதுதான் அவங்களுக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது. இப்போ வக்பு வாரிய சட்ட திருத்தத்துக்கு இப்போ இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் போட்டிருக்கு. ஏன்னா திமுகவுடைய அது பேர் என்ன கேஸுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள். அது மட்டும் கிடையாது, முழுக்க கரசேவை மாதிரி தர்கா உள்ளார, மசூதி உள்ளாரெலாம் ஜெய் ஸ்ரீராம் போட்டுக்கிட்டு இதுதான் வேலையா? வேறு வேலை கிடையாதா நம்மளுக்கு? இந்த விஷயந்தான் வேலையா? நான் சாதிய மத நம்பிக்கையில் தீவிர ஈடுபாடு கொண்டவங்ககிட்டலாம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன். கண்டிப்பாக. ஆனால் நான் என் ஜாதிக்காரன் ரத்தத்தை தான் நான் உயிர் போகிற நிலைன்னு ஏற்றிக்குவேன். என் ஜாதிக்காரன் சமைச்சதை தான், என் ஜாதிக்காரன் சம்பாதிச்சது தான், என் சாதிக்காரன் விளைச்சதை தான் நான் சாப்பிடுவேன்னு மட்டும் நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கன்னு தான் நான் கேட்குறேன். அதை மட்டும் அடுத்தவங்ககிட்ட வெக்கம் இல்லாமல் வாங்கி திங்கிறீங்களே, திங்கிற மாதிரி, இது எப்படி இது சாத்தியம் அப்படின்னு தான் நான் கேட்குறேன். ஒரு உயிர் போகிற நேரம் இந்த பிளட் குரூப் ஏற்றணும், முஸ்லீமாக இருக்கிறாரு, ராம ஜென்ம பூமிக்காக கல் எட்டு போனவரே வச்சுக்கோங்க, எனக்கு நான் இந்து ரத்தம் தான் எனக்கு வேணும் அப்படின்னு உயிரோடு இருப்பீங்களான்னு கேட்குறேன் நான். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு, இதுதான் நம்மளுடைய விஷயம். நண்பர்களே, அதிகாரத்தில் இருந்து மற்றவங்களை ஆணவமாக நடத்துகிறது தான் பாஜக. நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோயம்புத்தூரில் ஒரு கருத்தரங்கு நடத்துகிறார், ஒரு நிகழ்ச்சி. அதில் அன்னபூர்ணா சீனிவாசன் என்ன பண்ணுறாரு, போய் சொல்கிறாரு, ஏங்க போடுறதே நீங்கள் போடுங்க, ஏன்னா உங்கள் ஆட்சி உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் யூ ஆர் த ரூலரு, நீங்கள் போடுங்க. என்னென்னா ஒரே சதவீதமான ஜிஎஸ்டியை போடுங்க. பாப்கார்ன் பாக்கெட்டில் வச்சா ஒரு ஜிஎஸ்டி, பாக்கெட்லேருந்து வெளியில் எடுத்தால் ஒரு ஜிஎஸ்டி. அப்போ கஸ்டமர்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கோன்னு அவர் ரொம்ப தன்மையாக சொன்னார்.
அவரை கூட்டின்னு போய் தனியாக உட்கார வச்சு மன்னிப்பு கேட்க வச்சு இதெல்லாமே நீங்கள் எல்லாமே பார்த்தவங்க தான். ஏங்க அந்த சீனிவாசன் நடந்தா என்ன, எனக்கு நடந்தா என்ன, உங்களுக்கு நடந்தா என்ன, யாருக்கு நடந்தாலும் தப்பு தானே. என்ன சொன்னார் போடணும், அதை எதிர்த்தாரா? ஜிஎஸ்டி அவர் எதிர்த்தாரா? நீங்கள் நல்லா கேளுங்க. ஜிஎஸ்டி எதிர்த்தார்? ஒன்றும் இல்லையே. இப்படி அவமானப்படுத்தின சீனிவாசனை வந்து திராவிடம் என்ன செய்திருக்கு அப்படின்னா, சீனிவாசன் அவர்களை அழைச்சி தமிழ்நாடு ஃபுட் கமிஷன் அதில் வந்து மெம்பராக அவருக்கு வந்து பதவி கொடுத்துருக்காங்க. இதைத்தான் செய்து திராவிடம். நேற்று தான் வந்து நான் சொன்ன பசங்களுக்கெல்லாம் வந்து பற்கள் வந்து சீராமையணுன்ட்டு. சரி சார், இப்போ திருநெல்வேலியில் திரும்ப அந்த சின்னசாமி பையனை அப்படின்ற ரைட், அதுக்கு வேறு கதை ஒன்று இருக்குது. எப்படி வந்து வேங்கை வயலில் வந்து யார் யார் செஞ்சாங்கன்னு தெரிஞ்சும் சில விஷயங்களை சொன்னால் அது நல்லா இருக்காதுன்றதுக்காக வந்து திட்டு வாங்கிச்சோ அரசு, அதே மாதிரி அந்த பையனுடைய எதிர்காலம் கருதி அந்த விஷயத்தை வந்து பெருசுபடுத்தாமல் இருக்கிறாங்க. அவ்வளோதான். சில விஷயங்களை சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு அந்த ஆனந்தம் படத்தில் அவர் சொல்லுவார், மம்முட்டி சில விஷயங்கள்லாம் சொன்னால் உங்களால் தாங்கவே முடியாது அப்படின்னு. அந்த மாதிரி தான் சில விஷயங்கள். அதனால் எல்லாத்துக்கும் பொங்கிக்கிட்டு எல்லாத்துக்கும் வந்து நெஞ்சு நிமித்திக்கிட்டு இருக்க முடியாது. அதே நேரத்தில் தவறுகள் நடக்கும்போது அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட்டாவோ இல்லை வந்து நம்ம வந்து எஸ் ஜாதிய அடுக்குகள் வந்து அது மிக முக்கியமாக வந்து தென் மாநிலங்களில் வந்து அது இன்னும் நிறையவே இருக்குது. அதை மிகப்பெரிய சட்டங்கள் மூலம் தான் வந்து அதை வந்து கட்டுப்படுத்த முடியும். அந்த மாதிரியான வேலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக, அதனால தான் படிப்புன்னு அதில் எடுத்துன்னு போயிட்டுருக்கோம். ஜாதின்றது ஒரு கட்சியாகவோ இல்லை வந்து ஒரே ஒரு அமைப்போ ஒரு கொள்கையோ மட்டும் மாறிடாது. மாற வேண்டியது எல்லாரும். இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கி மேல்பாதின்னு ஒரு ஊரில் ஒரு திரௌபதி அம்மன் கோயிலை திறந்துருக்காங்க. பட்டியலின மக்கள்லாம் அதில் வழிபட்டு வராங்க. இப்போ ஒரு சாரர் வந்து அங்கே போய் என்ன சொல்கிறான்னா, ஏன் திறந்தீங்கன்னு கேட்கலாம். யோசிச்சு பாருங்கள். இப்படி தான் இங்கே வந்து சிஸ்டம் வந்து இயங்கிட்டு இருக்கு. இதை தான் வந்து கலைஞர், பெரியார் எல்லாருமே அதை எதிர்த்தோம். இன்றைக்கி வந்து பேருக்கு பின்னாடி இருக்கிற ஜாதியை வந்து தூக்கணும் அப்படின்றதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் வெற்றி பெற்றுருக்கோம். நம்ம முழுமையாக வெற்றி பெற்றோம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும். அதுக்கு எல்லாருடைய பங்களிப்பும் இருக்குது. அதே நேரத்தில் வாட்ஸ்அப்லாம் வந்ததுக்கப்புறம் இன்னும் வந்து அந்த ஜாதிய அமைப்புகள் வந்து இன்னும் பலமாக இருக்குது. இதையெல்லாம் உடைக்கணும்னா நீங்கள் படிக்கணும். இந்த மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரியாக கொண்டாடக்கூடிய மனநிலை இருக்கிறவங்க இதை நகர்த்தி வைக்கணும். அப்போ அவங்களுக்கு தெரியும்ல. அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருந்தால் மாற்றம் வரணும். அரசு வந்து ஒரு சட்டம் ஏற்றலாம், அரசு வந்து சில விஷயங்கள்லாம் செய்யலாம். ஒவ்வொருத்தவங்க முன்னாடியே போயிட்டு இருக்க முடியும்? ஹவ் இஸ் பாசிபிள் இஸ்? அதானே உண்மை. ஆனால் நம்ம என்ன கேட்குறோம், எங்கே எது நடந்தாலும் உடனே அவர் எதுக்கு என்ன சொல்கிறாரு, இதுக்கு என்ன சொல்கிறாரு. இப்போ உதாரணத்துக்கு தூத்துக்குடியில் 13 பேர் செத்தானுங்க, காவல்துறை மரணங்கள், இந்த மாதிரி விஷயங்களை நீதி தாராளமாக வந்து நீங்கள் முதல்வரை கேள்வி நிச்சயமாக கேட்கலாம். அவர் தான் அந்த பொறுப்பை வகிக்கிறாரு. தாராளமாக கேளுங்க. அதுக்கு வந்து நான் முட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன். தவறு நிகழ்த்து அதுக்கு பதில் சொல்லுவார், முடிஞ்சு போச்சு. ஆனால் தவறு இந்த மாதிரிலாம் விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை நம்ம எல்லாமே ஒத்துமையாக இருக்கணும். நான் சொன்னேன் எந்த மொழி வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்னானுங்க. இப்போ திடீர்னு வந்து இந்தி மொழி கட்டாயம்னு சொல்லியிருக்கான். தமிழ்நாட்டில் அது வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும்? இன்றைக்கி அவன் வேலையை படிச்சுட்டு முடிச்சுட்டு அவன் வேலைக்கு போயிட்டுருக்கான். இந்தியன்னு ஒன்று எட்டுன்னு வந்து அவனை அங்கேயே கழிச்சடையாக்கி அவனை பஞ்சர் ஓட்ட வைக்கிறதுக்கு, டிவிக்கு வைக்கிறதுக்கான வேலை தான் அது பண்ணிகிட்ருக்கானுங்க. ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்தங்களை எப்படியாவது அப்படியே உள்ளார புறவாசல் வழியாக கொல்லை வழியாக எடுத்து வந்து உள்ளார விட்டுறலான்ட்டு அவனும் தீவிரமாக அடிச்சிட்ருக்கானுங்க. கர்நாடகா அதற்கு ஒரு பெரிய சமட்டேரியை அடித்திருக்கிறது. இப்போ என்னென்னா, சிவாஜியே எதிர்த்து போரிட்ட ஒரு மங்கை, வீரமங்கை, அவங்க பேர் வந்து பெலவாடி மல்லம்மா. இந்த பாடத்தை வந்து கர்நாடக அரசு தன்னுடைய பாடத்திட்டத்தில் வைக்குது. அதை காவி சங்கிங்க என்ன பண்ணுறானுங்க, அதை வந்து நீக்கிறானுங்க. இப்போ கர்நாடகாவில் சித்திரம்மையா என்ன செஞ்சுருக்கிறாருன்னா, பள்ளி பாடத்திட்டத்திலிருந்து ஆர்எஸ்எஸ் நிறுவனர் ஹெட்கேவரின் வரலாறு நீக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கோழைகளை பற்றி எங்கள் பிள்ளைகள் படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க ஏதாவது ஒரு வகையில் அதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தஞ்சாவூரில் வாசலில் வடமாநில கோயில் மந்திர் கட்டுறது. தமிழ்நாட்டுக்கும் சரி, உலகத்துக்கும் சரி, யுனெஸ்கோவிலும் சரி புகழ்பெற்ற ஒரு தஞ்சாவூர் கோயிலை தானே நீங்கள் வந்து ஸ்டேஷன் வாசலில் ஒரு முன்மாதிரியாக வந்து ஒரு செட் மாதிரி வைக்கணும். மந்திர் எடுத்து வந்து வச்சுட்ருக்கீங்க. இதுதான் அவங்களுடைய சித்தாந்தம், இதுதான் அவங்களுடைய எச்சக்கலத்தனமான புத்தி. அதை தமிழர்கள் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அதை வந்து எதிர்த்து நிற்கணும், விரட்டணும் அப்படின்றத. இப்போ எப்படி வந்து வக்பு வாரிய சொத்துக்களுக்கு வந்து இடைக்கால தடை வந்து தமிழக அரசு வந்து வாங்கிச்சோ, அதே மாதிரி எங்கள் பிள்ளைங்களுக்கு நீ பணம் கொடுக்கட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் இந்தி 3வது மொழியை சேர்த்து என் பிள்ளைங்களை வந்து அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபெயில் ஆக்க மாட்டேன்டா அப்படின்னு நின்னதோ, அந்த மாதிரி நாம் அரசுக்கு துணை நிற்க வேண்டும். அது நம்ம எல்லோருடைய கடமையும் கூட அப்படின்றதான் இங்கே நான் சொல்லக்கூடிய விஷயம். ரைட், எனிவே இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் பிரிண்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.